வெள்ளிக்கிழமை சப்பே பராத் நோம்பு இருந்துச்சு இல்லையா, ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அது. அன்னைக்கு நிஃப்தாருக்கு வந்து சாசியா ரோஸ் மில்க் தான் கேட்டிருந்தா. அவளுக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் மில்க் செஞ்சுட்டு அதில் சப்ஸா விதை சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் எனக்கு வந்து சுகர்லாம் சேர்க்காம லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டேன். ஜூஸ் மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் போட்டிருந்தேன். மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிக்கிட்டோம். மாஷா அல்லாஹ், இது அலீசாவோட நோம்பு வச்சே ஆவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வச்சுருந்தா. நானுமே செஹரிக்கெலாம் எழுப்பி விட்டு சாப்பாடெலாம் கொடுத்துருந்தேன். வைக்க முடிஞ்சால் வைக்கட்டும்னு தான் நினச்சேன். ஆனால் மாஷா அல்லாஹ் வச்சுட்டா. நோம்புலாம் திறந்து முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ தான் நான் ஒரு வாட்டி செஞ்சு முடித்தோம். திருப்பியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் முன்னாடி தான் சாசியாக்கு கம்யூனிட்டி லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். இப்போ அலீசாக்குமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி லஞ்சுக்கு பிரியாணி தான் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, அதே பிரியாணியான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிரியாணி வந்து செய்யாமல் மந்தி மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மேரினேஷன் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்றபடி எப்பவும் போல் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் மந்தியுமே தாளிச்சு விட்டுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண வச்சாச்சு. கடைசியாக மந்திக்கு வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட்மே கொடுத்துட்டேன். ஸ்மோக்குக்கு நெய் எண்ணெய் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிட்டேன். அரை மணி நேரத்தில் சூப்பரான மந்தி பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. மந்தி பிரியாணி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சிக்கன் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பிரியாணியுமே தம் உடைச்சிட்டு ஹாட் பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டேன். பிரியாணி செய்யும் போதே அதிகமாக வந்து மத்தியானத்துக்கு சேர்த்து தான் செஞ்சிருந்தேன். அன்னைக்கு மத்தியானத்துக்கு சமைக்கிற வேலையும் இல்லை. பிரியாணியுமே பேக் பண்ணி அலிசாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.